இந்த நாள் ஈவினிங் என்ன ஆச்சு அப்படின்னா, தலைவர் வரல. ஆஸ் யூஷுவல் நம்ம ஃப்ரெண்டோட வண்டியில் வந்துட்டுருந்தோம். வரும்போது முழு பௌர்ணமின்றதுனால அந்த ரோட்டுக்கும் அந்த நிலாவுக்கும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. நானும் அவங்கள அதுதான் பேசிவிட்டு அவங்க என்னை ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறம் நான் நின்றுட்டு இருந்தேன். பக்கத்தில் ஷேர் ஆட்டோ நிறையா இருந்துச்சு, பட் எல்லாருமே ஒரே ஜென்ஸாக இருந்தாங்க. இந்த ஏரியா வந்து ஒரு விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். அதனால் ஃபுல்லாக ஜென்ஸாக இருக்கிறாங்கன்னா அந்த இடம் வந்து ஒரு மாதிரி கலைபுரமாக இருக்கும். அதனால் ஷேர் ஆட்டோ யூஸ் பண்ணாமல் பஸ்லேயே போயிட்டேன். பஸ்ஸில் வந்தால் இதுதான் ஒரு பிரச்சனை. நேராக எடுத்து போய் மெயின் பஸ் ஸ்டாண்டில் நிறுத்திடுவாங்க. அங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்து வரணும். ஷேர் ஆட்டோ மினி பஸ்னால் வந்து நம்ம ஸ்ட்ரீட்டுக்கு நேராக நிறுத்துவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் போதும். சரி, இன்றைக்கி நமக்கு நடக்கணும் அப்படின்னு இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். இங்கேருந்து அந்த நிலாவை பார்க்கும்போது கூட அந்த சீனரி ரொம்ப அழகாக இருந்துச்சு. கொஞ்சம் தூரம் தான் நடந்து வந்தேன். நடந்து வந்து பார்த்தா மூஞ்சி தீஞ்சு போயாயிடுச்சு. நைட் டைம்லேயே இப்படி ஆகுது, என்ன பண்ணுறது. அப்புறம் வீடு வந்தாச்சு. இன்றைக்கி ஆவணி ஆவட்டை வந்து யார் யார் படைச்சிங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். யாருமே பதில் சொல்லலை. இப்போயாச்சும் அட்லீஸ்ட் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து டியூஷன் லீவுன்றதுனால பசங்க வீட்டில் இருந்தாங்க. நான் வந்தோடனே பெரிய பாப்பா ஓடி வந்துட்டா. அப்புறம் இந்த காலையில் இந்த பூ உருளி டெக்கரேஷன் வந்து சின்ன பாப்பா ஓடுது. அதுவும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். நேற்று வந்து வீடு அலங்கோலமாக இருந்துச்சா, ஒரு கத்துனதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து பார்த்தா வீட்டை வந்து நீட்டாக பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் காலையில் செஞ்ச ஐட்டம்ஸ் எல்லாமே அப்படியே மீதியாக இருந்துச்சு. எது இருக்குது, எது ஆல்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு சாம்பாரை ஃபஸ்ட்டு சூடு பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ தோசைக்கு ஆகும். அதுக்கப்புறம் சாதம் இருந்துச்சு, அது ஏதாவது பண்ணணும். வடை மட்டும் ஒரு 3 இருந்துச்சு. தயிர் வடை கொஞ்சம் மீதி இருந்துச்சு. இதெல்லாம் ஏதாவது பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பாப்பா ஒரு கிஃப்ட் பாக்ஸோடு வந்தாள். பாப்பா வீட்டில் இருந்தால் இப்படி தான் நம்ம வரும்போது ஏதாவது ஒரு கிராஃப்ட் செஞ்சு அது நமக்கு காமிச்சிட்ருப்பா. இது என்னன்னா, இப்படி நான் ஓப்பன் பண்ணனே அந்த ஹார்ட் வந்து அப்படியே பீட் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் போல் இருக்குது. அது வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு சின்னது கொடுத்துட்டே இருப்பாள். இதெல்லாம் பார்த்துட்டு நான் அப்புறமா போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த சாதத்தை ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதனால் ஒரு 2 லெமன் புழிஞ்சி கொஞ்சம் உப்பு சால்ட்டு போட்டு கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டோன்னா கெடாமல் இருக்கும். அது அப்படியே தாளித்து சாப்பிட்டும் நல்லாயிருக்கும். சாதத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா. இந்த அரிசி வந்து 1 கிலோ 68 ரூபாங்க. நான் வந்து 42 ரூபா இருக்கும்போது வாங்கிட்டு இருந்தது. அப்படியே சரன்னு விலை ஏறி இப்போ 68 ரூபா ஆகிடுச்சு. வேஸ்ட் பண்ண மனசே வராது, ஏதாவது பண்ணிக்கலான்ட்டு. அப்புறம் பாயசம் கொஞ்சம் இருந்துச்சு. அது வந்து கட்டியாக இருந்துச்சு. அதில் கொஞ்சோண்டு பால் காய்ச்சி ஊற்றி அதையுமே ஒரு ஆல்ட்ரு பண்ணி உட்காந்து நான் சாப்பிட்டேன். சாம்பார் சுட பண்ணி எடுத்து வச்சுட்டேன். சாம்பார் கூட அந்த மீந்த 3 வடையும் எடுத்து போட்டுட்டேன். சக்கரை பொங்கல் கொஞ்சோண்டு மீந்துச்சுல, அது மட்டும்தான் மீந்தது. மற்ற எல்லாத்தையுமே ஆல்ட்ரு பண்ணியாச்சு. சுண்டல் மீந்ததை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், நாளைக்கு ஏதாவது செஞ்சுக்கலாம் அப்படின்னு. சரி, பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துடலான்ட்டு ஃபஸ்ட்டு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். தோசை வந்து பர்ஃபெக்டாக வரணும், நைஸாக வரணும், பேப்பர் வாரி வரணும் அப்படிலாம் எந்த ரூல்ஸும் கிடையாது. எப்படி வந்தாலும் பிச்சு தான் வாயில் போட போகிறோம். ஸோ ஓட்டையாக தோசை இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. தோசையை ஊற்றி வச்சுட்டு அது கூட சாம்பார் ஊற்றி பசங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் சாப்பிடும்போது அந்த வடை ஒன்று எடுத்து வச்சு அதையுமே சாப்பிட்டேன். நைட்டு வந்து இப்படி தான் போச்சு. அப்புறம் வண்டி வந்து ரொம்ப நாளாக ரிப்பேராக இருந்துச்சா, இப்போ தான் சர்வீஸ்க்கு கொடுத்து தலைவர் எடுத்துகிட்டு வந்தார். வண்டி வாங்கினது என்னமோ எனக்கு தான், ஆனால் நான் அதை ஓட்டுறதே இல்லை. கேட்டால் ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி அந்த வண்டியை கையில் கொடுக்கவே மாட்டார். சர்வீஸ்க்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்துச்சு. சரி, இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நைட்டு சும்மா தெருவிலே அங்கேயும் இங்கேயும் ஒரு ரவுண்டு இப்படி போயிட்டு வந்தேன். நானும் பெரிய ஓட்டுறதுலாம் இல்லை. அப்படி ஓட்டும்போது இப்படி தான் ஏதாவது சில பல ஆபத்துக்கள் நேரிடுன்ட்டு வண்டியும் வேணாம், ஒன்றும் வேணாம், நானே எட்டுன்னு போய் விட்டுட்டு வரேன்ட்டு அவரை இட்டு வந்துட்டுருக்காரு. இப்போ தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈவினிங்கில் வரும்போது எப்படியாவது பேசி இந்த வண்டி அவர்கிட்டேருந்து வாங்கி வண்டியில் வர மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த நாள் வந்து இப்படி தான் போச்சு. செம்ம டயர்டு. காலைல 5 மணிக்கு எழுந்து எல்லாமே செஞ்சு ரொம்ப இதுவாக இருந்ததுனால பாத்திரம் கூட கழுவல, அடுப்பு கூட க்ளீன் பண்ணல. அப்படியே வந்து படுத்து தூங்குற மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நாளை பொழுது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இன்னைய பொழுது நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.